வணக்கம். வாங்க, இன்னைக்கு தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு ரொம்ப அழகான பக்கத்து புரட்டி பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கும் நம்ம மனசை எப்படி தொடுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இந்த வரிகள ஒரு தடவை கேட்டு பாருங்க. ஆஹா, கேட்கும் போதே நம்ம கண் முன்னாடி ஒரு காட்சி விரியுது இல்லையா? ஒரு மர்மம், ஒரு அழகு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த வரிகளோட மூலம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, அந்த பயணத்தை இப்பவே தொடங்குவோம். முதல்ல இந்த வரிகள் எங்கிருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு குறி சொல்ற பாட்டோட ஒரு சின்ன பகுதி தான். அதோட பின்னணி, அதோட கான்டெக்ஸ்ட் அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வரிகளோட ஆழம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த அற்புதமான வரிகள் திருக்குற்றால குறவஞ்சிங்கிற ஒரு நாட்டிய நாடகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது சும்மா ஒரு கவிதை மட்டும் இல்லைங்க. இதுல இசை இருக்கு, நடனம் இருக்கு, கதை இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு அட்டகாசமான கலைப்படைப்பு இது. சரி, இந்த நாடகத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். வசந்தவல்லின்னு ஒரு இளவரசி, அவங்க குற்றாலநாதர் மேல காதல்ல விழுந்துடுறாங்க. அவங்களுடைய ஏக்கத்தை போக்குறதுக்காக ஒரு குறத்தி வராங்க குறி சொல்ல. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். குறி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறத்தி தன்னோட சொந்த ஊரை பத்தி எவ்ளோ பெருமையா ஒரு பாட்டு பாடுறாங்க தெரியுமா? அந்த பாட்டைத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த குறத்தி பாடுற பாட்டு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கிடையாது. இது அதைவிட ரொம்ப ஆழமானது. அது அவ யாரு, அவளோட பாரம்பரியம் என்ன, அவ எங்கிருந்து வர்றான்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதாவது, அவ பாடப்போற வரிகள் ஒரு சாதாரண லிஸ்ட் கிடையாது. அது அவளோட முழு உலகத்தோட ஒரு வரைபடம். அவளோட குடும்பம், அவளோட அடையாளம், அவ வாழ்ற நிலம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மேப் அது. ஒரு மலையும் அவளோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரை குறிக்குது. சரி, வாங்க, அவளோட அந்த குடும்ப வரைபடத்தை நாமளும் பின்தொடர்ந்து போவோம். ஒவ்வொரு மலையா, ஒவ்வொரு உறவா பார்க்கலாம். இது நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. முதல்ல பாருங்க, கொல்லிமலை. அது அவளோட தங்கைக்கு செல்லிக்கு உரியதான். அடுத்து பழனிமலை. அது அவளோட மைத்துனருக்கு, அதாவது கொழுந்தனுக்குரியது. பாத்தீங்களா எப்படி ஒவ்வொரு மலையையும் ஒரு உறவோட அழகா இணைக்கிறாங்கன்னு? இந்த குடும்ப மேப் தென்னிந்தியாவோட மட்டும் நிக்கலங்க, இன்னும் பெருசா போகுது. விந்தியா மலை அவங்க அப்பாவுக்கு, அதாவது எந்திரைக்கு சொந்தம். இமயமலை, ஆமா ஹிமாலயாஸ், அது அவங்க அண்ணனுக்கு, அதாவது தமையனுக்கு சொந்தமா. இதிலிருந்தே அவளோட உலகம் எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரியுது இல்லையா? அவளோட உறவுகளோட பட்டியல் இதோட முடியல. சாமிமலை அவ மாமியாருக்கு, அதாவது மாமிக்கு. அப்புறம் நாஞ்சல் நாட்டுல இருக்கிற வேள்வி மலை அவ தோழிக்கு உரியதாம். யோசிச்சு பார்த்தா அவளோட முழு சோஷியல் நெட்வொர்க்குமே இந்த மலைகளால தான் வரையறுக்கப்படுது. அப்போ மொத்தத்துல பார்த்தா வடக்க இமயமலையில இருந்து தெற்க நாஞ்சல் நாட்டு மலைகள் வரைக்கும் அவ தன்னோட உறவுகளையும் அடையாளத்தையும் வச்சு நம்ம கண் முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான வரைபடத்தையே வரைஞ்சு காட்டிட்டா. இப்படி இத்தனை மலைகளை பத்தி பேசிட்டு கடைசியா அவ தன்னோட சொந்த ஊரான திருகுடமலைக்கு வர்றா. அதுதான் அவளுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடம். ஆனா ஒரு நிமிஷம், அவ தன்னோட சொந்த வீட்டை வர்ணிக்கிற விதம் இருக்கு பாருங்க, அது மத்த எல்லாத்தையும் விட ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த கவிதையோட ஹைலைட்டே. இதோ அந்த அற்புதமான வரிகள் உங்களுக்காக. செல்லினங்கள் முழவு கொட்ட, மயிலினங்கள் ஆடும் திரிகூடமலை எங்கள் செல்வமலை அம்மே. இந்த வரிகளோட அழக கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மேகங்களோட இடி முழக்கம் எப்படி இருக்குன்னா, திருவிழாவுல முழங்குற மேல சத்த மாதிரி இருக்காம். அந்த இசைக்கு மயில்கள் எல்லாம் அழகா நடனமாடுதாம். இதுதான் அவளோட வீடு. இந்த உயிருள்ள இயற்கை தான் அவளோட உண்மையான செல்வம்னு சொல்றான். மத்த மலைகள் மாதிரி இங்க எந்த உறவினர்களும் இல்ல. இயற்கையே அவளுக்கு உறவா இருக்கு. சரி, கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த கவிதை ஏன் இன்னும் நம்ம மனசுல நிக்குது? ஏன்னா இது நாம எங்கிருந்து வரோங்கிற நம்மளோட வேர்களை பத்தி பேசுது. இது காலத்தால் அழியாத ஒரு பாட்டு. இதோட முக்கியமான மையக்கருத்து என்னன்னா, நம்மளோட அடையாளம்ங்கிறது நம்ம வாழ்ற இடம், நம்மள சுத்தி இருக்கிற மக்கள், அப்புறம் நம்ம இயற்கை, இது எல்லாமே சேர்ந்து உருவாக்குறது தான். இது ஒன்ன விட்டு ஒன்ன பிரிக்கவே முடியாது. இங்க ஒரு முக்கியமான கம்பாரிசனை நம்ம கவனிக்கணும். மத்த மலைகளை எல்லாம் அங்க வாழ்ற உறவினர்களை வச்சு அவ அடையாளப்படுத்தினாங்க இல்லையா? ஆனா தன்னோட சொந்த மலைய, அதோட உயிருள்ள ஆன்மாவை வச்சு, அதோட ஓசைய வச்சு, அதோட அசைவை வச்சு அடையாளப்படுத்துறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு ஆழமான பாடம் இருக்கு. உண்மையான செல்வம்ங்கிறது ஒரு நிலத்தை சொந்தம் கொண்டாடுறது கிடையாது. உயிருள்ள ஒரு இடத்தோட நாமளும் ஒரு அங்கம், அதோட ஒரு பகுதிங்கிற உணர்வை பெறுவதுதான் உண்மையான செல்வம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. எந்த நிலப்பரப்புகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வரையறுக்குது?
18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு கவிதையில வர ஒரு கேள்வி இன்னைக்கும் நமக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.